அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அவேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டு தீஸ் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு த டிசீஸ். Hemophilia is a rare genetic disorder that prevents the body from clotting blood properly, resulting in excessive and prolonged bleeding. A disease that prevents the body from clotting blood properly due to a virus that resulting in excessive and prolonged bleeding. A rare genetic disorder that prevents the pancreas to secrete insulin, resulting in excessive and prolonged bleeding. The answer option A. இது வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, அண்ட் பேன்க்ரியாஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் தான், மரபு வழியாக வரக்கூடிய நோய் தான். அந்த ஜெனட்டிக் டிஸார்டரால் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து உறையிறது, ரத்தம் உறையிறது வந்து அவங்களுக்கு அந்த இது இருக்கிற அந்த டிஸார்டரால் பார்த்தீங்கன்னா பிளட்டு கிளாட் ஆகாமல், சப்போஸ் பிளட் வந்து லீக் ஆச்சுன்னா ரொம்ப அதிகமாக லீக் ஆகிரும். ஸோ அதுதான் வந்து ஹீமோஃபீலியா. என்ன நியூஸ் இருந்தது அப்படின்னா, சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக ஹீமோஃபீலியா ஏக்கு வந்து ஜீன் தெரப்பி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நியூஸில் வந்திருந்தது. ஓகே, தென் செகண்ட், which one of the following scheme is a program that aims to improve the safety and dignity of sanitation workers in India? PM Poshan, Namaste, Amrut, Narega. Answer option B, Namaste. போஷன் தெரியும், மிட் டே மீல் ஸ்கீம். அம்ருத்தும் வந்து அர்பன் ரெஜுவினேஷன் ஆஃப் அர்பன் அட்டல் மிஷன். நரேகா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். மற்ற இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். நமஸ்தே தான் இருந்தது. நமஸ்தே அப்படின்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம். இதுதான் அது. என்ன நியூஸ் அப்படின்னா, கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. நமஸ்தே ஸ்கீம் 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. என்னென்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், மனிதனே வந்து கழிவுகளை அகற்றுறது, சாக்கடை கிளீன் பண்ணுறது, ஸோ இந்த ஒர்க்கு வந்து மனிதர்கள் இறங்கி பண்ணக்கூடாது, இதெல்லாமே மெக்கானைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவில் தான் இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தது. அண்ட் அவங்களுக்குரிய டிக்னிட்டி இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகியுமே வந்து இன்னும் எல்லா முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்லையும் இன்னும் இந்த மனித கழிவுகளை அகற்றுற அவலம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. கோர்ட்டுமே இதை தான் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. நமஸ்தே ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்துமே வந்து ஏன் இன்னும் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒரு காம்பன்சேஷன் இஷ்யூ வேறு வந்துருந்துச்சு. அப்போ இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து மனிதர்கள் அகற்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறதையும் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, then once the motion to impeach a judge of a high court is introduced, the speaker or chairperson of the respective house forms a inquiry committee. Which of the following persons will be in the committee? Chief or other judge of Supreme Court, Chief Justice of a high court, distinguished jurist appointed by a speaker or chairman. Answer option D, 1, 2, 3. இந்த 3 பேருமே இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, நியூஸ் என்ன வந்திருந்தது அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜி சேகர்குமார் யாதவ் அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத் ஒரு மீட்டிங்கில் வந்து ரிலீஜியஸ் வைஸ் முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, கான்ட்ரவர்சியலாக பேசியிருக்காருன்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸில் இருந்தது. ஜென்ரலாக ஹைகோர்ட் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருந்து 2 இப்போ லோக்சபாவில் இருந்துன்னா அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ் சைன் பண்ணணும். இல்லைன்னா ராஜ்யசபால இருந்து அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ் சைன் பண்ணி இந்த ரெசல்யூஷனுக்கான இதை ஸ்பீக்கர் ஆர் சேர்மன்ட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க அதை அனுமதிக்கவும் செய்யலாம், ரெஃப்யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ அப்படி அனுமதிக்கிற பட்சத்தில் அந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த 3 பேருமே இருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி அந்த ஜட்ஜஸ் வந்து மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை தென் சேர்மன் ஆர் ஸ்பீக்கர் ஹவுசஸ் முன்னாடி டிபேட்டுக்காக வைப்பாங்க. ஸோ தென் இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணலாம். அந்த மோஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட், அதுவும் 50%, மோர் தென் 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் 2 ஹவுஸ்லையுமே, லோக்சபா ராஜ்யசபா 2லையுமே இந்த 2/3 ஆஃப் த ப்ரெசென்ட்ல 2/3க்கு மேலே அண்ட் மொத்தத்தில் பாதிக்கு மேலே இதில் அந்த மோஷனை பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. தென் பிரசிடென்ட் வில் ரிமூவ் த ஜட்ஜ். இதுதான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர். ஸோ இது நியூஸில் இருந்தது. தென் 4, மலேரியா இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ட்ராபிக்கல் கண்ட்ரி, கோல்டு டெம்பரேட் கண்ட்ரி, கோஸ்டல் டெம்பரேட் கண்ட்ரி, செமி அரிட் ரீஜியன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மலேரியா வந்து மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ் நமக்கு தெரியும். ஸோ ட்ராபிக்கல் ரீஜன் தான் அதில் ரொம்ப வெட் அண்ட் ஹியூமிடாக இருக்கிறது. ஸோ அங்கே தான் ஜென்ரலாகவே அதிகம்.
என்ன நியூஸ் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து 2023 எஸ்டிமேட்டட் கேசஸில் பாதிக்கு மேலே இந்த டிசீஸ் கேசஸ் இருந்ததுங்கிறது இந்தியாவில் தான், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதான் நியூஸில் இருந்தது. தென் how many of the following are released into the atmosphere during a rocket launch? Carbon dioxide, black carbon, water vapor. Answer ஆப்ஷன் சி, ஆல் த்ரீ. இந்த மூணுமே வரும். ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறப்போ இந்த மூணுமே அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா இந்த பிளாக் கார்பன், இந்த ஷூட். கார்பன் டை ஆக்சைடு வந்து சன்லைட்டை அப்சார்ப் பண்ணுறதை விட 500 மடங்கு அதிகமாக எஃபெக்டிவாக பிளாக் கார்பன் வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ அதனால் குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு பண்ணுறதை விட ரொம்ப பயங்கரமாக ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் www.geodemy.in டெய்லி அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸில் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380, 8489777380. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.